உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு நிறைய ராசி பலன்லாம் பார்த்து முடிச்சுட்டு வாரம் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி விஷயங்களை வச்சு எப்படி நம் வாழ்வை வசப்படுத்த முடியுமென்ற மாதிரி நிறைய தாந்திரீக பரிகாரங்கள், தாந்திரீக வழிகாட்டுதல்கள் பார்த்துட்டே வரோம். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. ஆனால் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, எத்தனை தான் நாங்கள் பண்ணுறது? ஒரு மாத்திரை எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணுமோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாம் சரியாயிடணும். என்னோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும். கடன் அடைஞ்சிரணும், வேலை கிடைச்சிரணும், கல்யாணம் நடந்துரணும், முக்கியமா காசு வந்துரணும். என்னை பார்த்து கண்ணு போடுறவன்லாம் வந்து என் பக்கத்திலேயே வரக்கூடாது. எதிரியெல்லாம் தூரம் ஓடி போயிடணும். நான் என்ன நினைக்கிறேனோ நினைக்கிற மாதிரியே நடக்கணும். ஒருவேளை நாளை கழிச்சு நான் ஏதாவது நினைப்பேன், அதுவும் நடந்துரணும். நேற்று நான் நினச்சிருப்பேன், அது பெண்டிங்கில் இருக்குது, அதுவும் இன்னைக்கு வந்து முடிஞ்சிடணும். இன்னைக்கு இந்த நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நினச்சிட்டு வந்திருப்பேன், அதுவும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோ நடத்தரணும். அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக டைம் இல்லை. சும்மா 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 இழுத்துட்டே இருந்தா இப்படி அப்படின்ற மாதிரியே ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே ஒரு இதை வச்சுக்கோ, இதை சாப்பிட்டா உனக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு டாக்டர் ஒரு மாத்திரையை கொடுத்து எல்லா வியாதியும் சரி பண்ணால் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். பட் ஆனால் அது கொஞ்சம் செலவாகும். பரவாயில்லையா? டீல்னா மட்டும் வீடியோ பாருங்கள். இல்லாட்டி வந்து என்ன கமெண்ட்டில் கழுவி ஊற்றக்கூடாது, சரியா? நான் பாவம் இல்லை. ஓகே. அகத்தியர் சொன்ன மிகப்பெரிய தாந்திரீக மந்திர உச்சாடன பிரயோக முறை இது சாதாரணமாக இல்லை, மிகப்பெரிய விஷயம். பெரிய 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 சித்தர்களும் முனிவர்களும் யோகிகளும், இன்னும் சொல்லப்போனால் அதர்வனத்தில் அப்படியே ஊறி தெளித்தவர்களும், தன்னை அப்படியே அந்த மந்திர எனர்ஜியால் கட்டுண்டவர்களும், அடுத்தவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களும் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தந்திர மந்திர பிரயோக முறையை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். ஏன் யார் வேணான்னு சொன்னாங்களா? நான் திரும்ப சொல்கிற மாதிரி மந்திரம் சொல்வதற்கு ஆணோ பெண்ணோ தேவையில்லை. கடவுளோட பேசுவதற்கு பூசாரி தான் வரணும், சாமியார் தான் வரணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நிலைக்குள் போய்டும். நீங்கள் அந்த நிலைக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு நிலையெல்லாம் தேவைப்படாது. யாரை பற்றி கமெண்ட் அடிக்க மாட்டீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் இன்னும் கமெண்ட்லாம் அடிக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு போகலன்றதை புரிஞ்சுக்க வேண்டியதான். சிம்பிளிக்கா கிளியர். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் உங்களுடைய எல்லாவற்றுக்குமான நிவர்த்தி. ஓகே. நம்பால் தான், வேறு யாரும் இல்லை. பிரச்சனை கவலைனால வந்து நிற்கக்கூடிய ஒரே ஆள் யார்? என் கந்த கடவுள் தான். அவனை விட்டா வேறு யார் இருக்கா? இப்போ நான் சொல்கிறது, நான் சொன்ன மாதிரி மந்திர பிரயோகம். மந்திரத்திற்கும் மந்திர பிரயோகத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க மந்திரத்தை அஸ்திரமா மாற்றணும் அப்படின்னா அதற்கான ஒரு வரைமுறையோட செலவு பண்ணணும். அதற்கான ஒரு வரைமுறையோட உங்களுடைய செய்முறையை செய்யணும். லலிதா சஹஸ்ரநாமத்தை நீங்க பாராயணமும் பண்ணலாம், மந்திர உச்சாடனமும் பண்ணலாம். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கான அதிர்வுகள் அப்படி இருக்கு. கிளியர். நீங்க ஒரு மந்திரத்தை சாதாரண மந்திரமா சொல்லி அப்பா முருகா காப்பாத்துன்ட்டு போகலாம். இல்லை அதையே பிரயோகப்படுத்தி உங்களுக்கான ஒரு எனர்ஜி வேவை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். பண்ண முடியுமா? எஸ் பண்ண முடியும். பண்ண முடியாமல் நீங்கள் எல்லாம் வந்து சும்மா சத்தங்கள் கண்டிப்பாக அதற்கான அதிர்வுகளை கொடுத்தே தீரும். அதனால தான் இந்த மாதிரியான மந்திரங்களை நம்மளுடைய சித்தர்கள் எழுதி வைத்திருக்கார்கள் குறிப்புகள். அதுலேருந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்க போகிறேன். ஓகே ஃபைன். இதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்? முதல்ல இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து வசப்படுத்த ரெடி அப்படின்ற ஆளாக இருந்தீங்கன்னா ரெடி அப்படின்னு ஒரு ஹைஃபையை போட்டு ஓகே அப்படின்ற ஒரு கமெண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் இது ஒன்று போதும் உங்களோட எல்லா விதமான விஷயத்தையும் சரி செய்வதற்கு. ஓகே. இதற்கான நியமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒன்று வரைஞ்சி காட்ட வேணாமா, சரி? அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி ஒரு பேப்பரில் வச்சுக்கிட்டாலும் சரி, கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் ஆன பிறகு ஒரு செம்பு தகட்டில் வச்சு நம்ம வீட்டில் மொத்தமாகவே வச்சுக்கோங்க. ஓகே. முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் ஒரு பேப்பரில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு செம்பு தகட்டில் இதையே வரைஞ்சி நீங்கள் சாமிக்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியும், எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கர்ம எனர்ஜியும் உங்ககிட்ட வரவே வராது. கிளியர்? ஓகே. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்பயும் போல் ஒரு ஷட்கோணம் போடணும். ஓகேவா? ஒரு ஷட்கோணம் போட்டு இதை ஆரம்பிக்கும் போது செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதமான விஷயத்தையும், ஐஸ்வர்யங்களையும், தடைகளையும் சரி செய்து வாழ்க்கையில் ஒரு படி அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கான மந்திர பிரயோகம் இது. கிளியரா? ஃபைன். அப்போ ஒரு படி வெல்லம் எடுத்துக்கணும்.
நல்லா நாட்டு வெல்லமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை நாட்டு சக்கரை கிடைக்குதுன்னா ஓகே, வெரி குட், நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடல, பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பொட்டுக்கடலம்பாங்க. அந்த மாதிரியான உடச்ச கடலம்பாங்க இந்த ஊரில். அந்த மாதிரி ஏதோ ஒன்று, அந்த பொரிக்கடலை சட்னிக்கெலாம் அரைப்போம்ல, அதுதான். என்ன பண்ணுறது, கடவுளுக்கும் மசாலா தேவைப்படுது, எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கொஞ்சம் பொரி வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல வெற்றிலை, எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது அந்த வெற்றிலையில். ஒன்றுக்கு 2 தடவை பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு 6 வெற்றிலை அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல ஊதுபத்தி, சந்தனம், குங்குமம், 5 முகம் ஏற்றக்கூடிய குத்து விளக்கு கண்டிப்பாக தேவை. கிளியர்ப்பா? ஓகே. 5 முகம் ஏற்றக்கூடிய குத்து விளக்கு கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் எடுத்து வைத்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு எந்திரிக்கக்கூடாது. எப்பயுமே இப்போ இல்லை, எந்த மந்திரம் நீங்கள் பிரயோகமாக மாற்றும் போது அந்த கவுண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அது பலன் கொடுக்காது. நீங்கள் நிறையா பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் பலனே கொடுக்கலன்னா இதுதான் விஷயம். நம்ம செய்கிற முறையில் கரெக்டான மெத்தடாக செஞ்சோன்னா அதுக்கான பலனே அது கொடுத்தே தீரும். அப்போ இந்த மந்திரத்தை மொத்தம் 1,08 உரு போடணும். ஐயோ, 1,08 வரைக்கும் நான் உட்கார்றதா? இல்லை இல்லை, உங்களுக்குனே சிம்பிளாக சொல்லியிருக்காரு அகத்தியர். ஒரு நாளைக்கு 108 தடவை இந்த மந்திரத்தை உருவேற்றினால் பிரயோகமாக மாறும். யாரும் தேவைப்படமாக எந்த 50,000 செலவு பண்ண வேணாம், எந்த 1,00,000 செலவு பண்ண, யாரையும் பார்க்க வேணாம், எந்த ஜோசியக்காரங்க பின்னாடியும் போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம். லைஃப் தானா அதுவாகவே அப்பன் அருளால், கவலைகள் எல்லாம் அந்த கந்தன் அருளால் அப்படியே நசுக்கப்படும். இதுதான் உண்மை. அகத்தியர் சொன்னதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு இதை பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் தரையில் உட்காரக்கூடாது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மந்திர இது மேலே உட்காரணும். ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாதுனால சும்மா ஒரு சின்ன துணியாவது போட்டு உட்காருங்க. எப்பயுமே நிலத்துக்கும் உங்களுக்குமான அந்த அதிர்வுகள், உடம்பு அந்த அதிரம் உணரும் போது, அந்த மந்திரங்கள் மூலமாக அந்த அதிர்வை உணரும் போது, நிலத்தோடு ஐக்கியப்படும் போது நம்மளால் டக்குன்னு எந்திரிக்க முடியாது. அதனால ஒரு தரை விரிப்புன்றது கம்பல்சரி அவசியம். அதுவும் பயன்படுத்தினதை போடாதீங்க. ஒரே ஒரு இந்த சைஸ் ஒன்று வாங்கி வச்சுக்க முடியாதா? இல்லை ஒரு சின்ன துண்டு அதுக்குன்னு எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அந்த காலத்துலலாம் தர்பை புல்லை பாயில் வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடைக்காது. ஏதாவது ஓரப்பை கிடச்சா கூட ஒரு சின்ன உண்டா பண்ணி, இல்லை யோகா மட்டும் தான் இப்போ கிடைக்குது, அதுக்குள்ளே போய் உட்காந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்ய வேண்டும். அதற்கு முன்னாடி ஒரு பேப்பர், ஒரு பேனா எடுத்துக்கோங்க. கிளியர்? ஒரு ஷட்கோணம் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு ரெட் கலர் பெண்ணோ இல்லை க்ரீன் கலர் பெண்ணோ எது வேணுமோ பயன்படுத்துக்கோங்க. இல்லை ப்ளூ கலர் பெண் இருந்தாலும் ஓகே தான். மேலே சா ர ஹ ந ப வ, சரஹண பவ. கிளியர்? இந்த அருங்கோணத்தை இப்படி போட்டுக்கணும். போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் மந்திர பிரயோகம் பண்ண போகிறோம். மந்திர பிரயோகம் நீங்கள் பண்ணும்போது தேவையில்லாத நெகட்டிவிட்டி உங்கள்கிட்ட வரக்கூடாதுல்ல. அதுக்காண்டி என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கான பாதுகாப்பு தான் 6 பக்கமும் சூலத்தோட சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணுங்க, இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓம் அப்படின்ற வடிவத்தை இந்த வா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். வாக்கு நடுவில் இருந்து ஆரம்பிக்கணும். அப்படியே ஆரம்பிச்சு இந்த நா கிட்ட கொண்டு வந்து இப்படி எடுத்துட்டு வரீங்க. நம்மளுக்கு தெரியும் இதுதான் ஓம் போடுறது தெரியும் இல்லையா? இந்த வா கிட்ட ஆரம்பிச்சு இப்படியே எடுத்துட்டு வந்து இப்படி வந்து நான் வரைக்கும் முடிச்சிருவீங்க. ஆனால் பிரயோகம் பண்ண போகிறோம். இப்போது வெறும் ஓம் போட போகிறது இல்லை. அதனால் என்ன பண்ணணுன்னா இப்படி ஒரு கட்டு, அவ்வளோதான். அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் ஒரு சூலம். இதுதான் உங்களுக்கான மந்திரத்தை பிரயோகப்படுத்தி செப்பு தட்டில் எழுதுவதற்கான அமைப்பு. இதை எழுதிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட தேவையில்லாத நெகட்டிவிட்டியும் முதல்ல உங்ககிட்ட வராமல் கிளென்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன விஷயம் இது பண்ணால் போதும். இது பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் சவ்வும் சரவண பவ போட்டு ஒரு ஸ்டாரை போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இதை போட்டு தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணை மூடி 1008 தடவை முடிஞ்சா, அப்படின்னா 108 சீக்கிரமாக முடிஞ்சிடும். இல்லை 108 தடவை தான் முடியுதுன்னா 108 தடவை, ஃபஸ்ட் 108 தடவை ட்ரை பண்ணுங்க. முதல்ல பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, முதல்ல ஒரு 11 தடவை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா மந்திர பிரயோகம் என்பது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான். எடுத்தோடனே 50 கிலோமீட்டர்லாம் ஓட முடியாது.
முதல்ல 1 கிலோமீட்டர் நடக்கணும், அப்புறம் 2 கிலோமீட்டர் போகணும், அப்புறம் 3ஆ மாத்தணும், அப்புறம் 4ஆ மாத்தணும், அப்புறம் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட அப்புறம் மாரத்தானுக்கு ஓடலாம், நம்ம வின் பண்ணிடலாம். கிளியர்? அந்த மாதிரி தான். எப்பயுமே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்க்கும்போது சின்னதா ஆரம்பிங்க. சின்னதா ஆரம்பிச்சோடனே பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் செஞ்சோடனே அடுத்த நாள் ரிசல்ட் 50 கிலோ ஏறின உடம்பு ஒரே நாள் ஜிம்முக்கு போனா குறையுமா? அது எவ்வளோ அபத்தமோ அந்த மாதிரி தான் இத்தனை வருஷமா வாங்கி வச்சிருந்த கர்ம வினை, இத்தனை வருஷமா வாங்கி வச்சிருந்த நம்மளுக்கான விதியெல்லாம் ஒரே மந்திரத்துல சரியா போனா எப்படி சாமி முடியும்? கொஞ்சம் மனசாட்சி விடும்ல. அப்புறம் வித்யாவுக்கு கீழே கமெண்ட்ல போட்டு என்ன பிரயோஜனம்? ஓகே வாங்க. அதுக்காண்டி தான் முருகப்பெருமான் ஏதோ போனா போது இதை கொடுத்துருக்காரு. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யும் போது, உருவேற்றும் போது எப்படி ஒரு மாத்திரையில எல்லா பிரச்சனையும் சரியா போகுமோ, அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய, வந்துட்டு இருக்கக்கூடிய, வர நினைக்கிற எல்லா பிரச்சனையும் டக்கு நிவர்த்தி ஆயிடும். ஓகே. ஏன்னா இந்த மந்திரங்களுடைய வார்த்தைகளுடைய தன்மை அப்படி. நான் ஏற்கனவே பீஜ மந்திரங்கள் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த சௌம் அப்படின்ற மந்திரம் என்ன பண்ணும்? சௌக்கியத்தையும் பணத்தையும் கொடுக்கும். ரீங் அப்படின்ற மந்திரம் தடைகளை தவிடு பொடியாக்கும். க்ளீம் அப்படின்ற மந்திரம் மூலாதாரத்தை இயக்கி உங்களுக்கான சுய முன்னேற்றத்தை அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய பீஜ மந்திரங்களுக்கான நான் வேல்யூ சொல்லியிருக்கேன். ஸோ மந்திரங்களில் எந்த பீஜ மந்திரம் பயன்படுத்தப்படுகிறதோ அது ஒரு விதை மாதிரி, பீஜம்னா விதைன்னு அர்த்தம், அது விதை மாதிரி உங்களுக்குள் போய் மரமாக மலர்ந்து உங்களுக்கான கனிகளை கொடுத்து வாழ்வியலை சுவைக்க வைக்கும். இதுதான் பீஜ மந்திரத்துடைய தாற்பயம். எல்லாராலையும் பண்ண முடியுமானா நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா பண்ண முடியும். ஓகே, பண்ணி பார்த்துடலாமா? அந்த மந்திரத்தை எடுத்தோடனே நான் சொன்ன மாதிரி இந்த ஷட்கோணம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு அந்த பேப்பரில் 6 மண் அகல் விளக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் ஒரு படுக்கை விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்து வீட்டில் ஷட்கோணம் போட்டு இந்த 6 கோணத்துலேயும் 6 விளக்கு ஏற்றி வைத்துக்கொள்ளுங்க. நல்லெண்ணெய் ஏற்றுவீங்களோ, நெய் ஏற்றுவீங்களோ, இழுப்பெண்ணையும் நெய்யும் கலந்து ஏற்றுவாங்களோ உங்களுடைய சௌரியத்துக்கு உட்பட்டது. நான் இழுப்பெண்ணையும் நல்லெண்ணையும் நெய்யும் தான் கலந்து ஊற்றுவேன். உங்களுக்கு வேலை வேணா நல்லெண்ணெய் ஊற்றுங்க, காசு வேணா நெய் ஊற்றுங்க, குலதெய்வத்துடைய ஆசி வேணா இது 2யும் சேர்ந்து ஊற்றுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஓகே, மேக்சிமம் நல்லெண்ணெய், நெய், இதை தாண்டி வேற எதுவும் இந்த நறுமண ஆயிலெலாம் பயன்படுத்துறீங்க. அதுலேருந்து புகையெல்லாம் வேற மாதிரி வரும். இயற்கையாக என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க. ரொம்ப கடன் பிரச்சனை கழுத்த இருக்குது, கொடுத்த காசு வரல, கடன்காரங்க என் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க, என்னை தெரியாமல் நம்பி ஏமாந்து கடனை வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும் இந்த பிரயோகத்திற்கு தேங்காய் எண்ணெய் விற்று விளக்கேற்றுங்க. கிளியர்? விஷயம் கிளியர்? முடிஞ்சிருச்சுல? ஓகே. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை கண்ணை மூடி உரியேற்றி சொல்லுங்க. நான் சைட்லேயும் உங்களுக்கு போட சொல்கிறேன். சரியா? ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் சவ்வும் சரவண பவ. ஓகேவா? இந்த மந்திரத்தை 108 தடவை ஒரு நாளைக்கு உருவேற்றி வைத்திருக்க அது ஒரு மந்திர பிரயோகமாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக உங்க பின்னாடியே அந்த அதிர்வுகள் உங்களை நோக்கி வரும்போது எப்பேற்பட்ட தடையும் போயிடும். நிறைய நீங்க கேட்டீங்க, வியாதிக்கு மருந்து சொல்லுங்க மேடம், குணமடைகிறதுக்கு மருந்து சொல்லுங்க. ஔஷதம்னு பேர். முருகனுடைய பேரே என்னன்னா வினைகளை தீர்ப்பவன் மட்டும் இல்லை, வியாதி பிரசமனின் வியாதியை தீர்ப்பவனே அவன் தான். அம்பிகைக்கு பேரே அதுதான். இந்த ஔம் அப்படின்ற எழுத்து எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அது ஔஷதமாக உங்களுக்கு பயன்படும். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒவ்வொரு வலிமை உண்டு. நான் சொல்லியிருக்கேன் அந்த அதிர்வுகள். அந்த மாதிரி இந்த ரீங் அப்படின்னா உங்களுக்கு தடை தவிடுபடியாகும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு பிராணம் சுத்தியாகும். ரீங் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரா வல்லினர் ரீம் சொல்லும்போது உங்களுக்கான தடை தவிடுபடியாகும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி க்ளீம் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கான சௌபாகியம் எல்லாம் அதிகமாக வரும். ஔம் அப்படின்னு சொல்லும்போது உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் உங்களை பிடிச்ச அந்த ஒரு மாதிரி கட்டுண்டு அழுத்துற அந்த ஒரு மாதிரி அழுத்தங்கள் எல்லாம் அதுல இருந்து வெளியில வரும். சௌம் அப்படின்னு சொல்லும்போது செல்வ வளம் அதிகரிக்கும். அப்ப நான் சொன்ன மாதிரி யார் மூலமா? சரவணன் மூலமா. அந்த சரவணபவ வார்த்தைகளுக்கான நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அடுத்த திரும்பி வேணா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இந்த ஒரு மந்திரத்தை 108 தடவை தினம் நீங்கள் உருவேற்றி 1,08,000 எப்ப அடையிறீங்களோ அந்த நாளிலிருந்து எழுதி வச்சு கொள்ளுங்க. எண்ணி 11 நாளுக்குள் நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து கிடைத்தே தீரும். அப்படி கிடைக்காட்டி மந்திரம் தப்பு இல்லை, நான் தப்பு இல்லை, அகத்தியர் தப்பு இல்லை, நீங்க ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் அடிச்சே சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் அப்படி கண்ணு முன்னாடி பண்ணி காமிச்சு ரிசல்ட் எடுத்தது ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனா முறையாக அந்த ஷட்கோணத்துல 6 விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கணும். நடுவுல
அந்த 6 விளக்கு போட்டீங்க, நடுவுல குத்து விளக்கு வைக்கணும். செவ்வரளி பூ கொண்டு உங்களுக்கு ஒரு கணக்கு வேணும்ல, நம்ம வந்து மறந்துருவோம். அப்போ நான் பண்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரேன். நான் ஒரு 108 செவ்வரளி பூ எடுத்து வச்சுப்பேன். ஒவ்வொரு தடவையும் மந்திரம் சொல்லும்போது ஒரு பூ எடுத்து போடுவேன். அப்ப கணக்கும் கரெக்ட்டா இருக்கும். அவனுக்கு அர்ச்சனை பண்ண மாரியும் ஆச்சு. அதனால செவ்வரளி பூ கொண்டு தான் கண்டிப்பாக இத பண்ண வேண்டும். இதுக்கு நேரம் செலவாகுமா? எஸ், செலவாகும். உங்கனால ஒருமுகப்படுத்தப்பட்டு உட்கார்ந்து எனக்கான வாழ்வியலை சரி செய்து கொள்வதற்கு நான் முயலுவேன். உங்களுக்கு நீங்க முயற்சி பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்க. சும்மா 4 நாள் பண்ணிட்டு அப்புறம் வரலன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கழுவி ஊத்தி பிரயோஜனம் இல்லை. செஞ்சு பார்த்துட்டு வராம போகாது. நான் அடிச்சே சொல்லுவேன். அந்த அளவுக்கு இது பலன் கொடுக்கக்கூடிய மந்திரம். நிறைய பேருக்கு கொடுத்து சக்சஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு வியாதி சரியா போயிருக்கு. நானே சாட்சி அதுக்கு. நிறைய விஷயங்கள் கையில வந்திருக்கு. வீடே கட்ட முடியல மேடம், வீடே வாங்க முடியல. இதை பண்ணுங்க, பண்ணிடுவீங்க. பிள்ளைக்கு உடம்பு முடியாமே போகுது, இதை பண்ணுங்க, சரியாயிடும். நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எழுதிட்டே இருக்கேன். எனக்கு தடை வந்துகிட்டே இருக்கு. இதை சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் அரசு உத்தியோகத்தை வாங்கிட்டு வந்து நிப்பீங்க. இப்போ எந்திரிச்சு நான் காலையில் இதை பண்ணணுமா, மத்தியானம் பண்ணணுமா, சாயங்காலம் பண்ணணுமா, நைட்டு பண்ணணுமா, எப்போ வேணால் பண்ணுங்க. காலையில் நேரம் இருக்கா, காலையில் பண்ணுங்க. மத்தியானம் தான் நேரம் இருக்கா, தயவு செஞ்சு மத்தியானம் பண்ணுங்க. இல்லை வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து சாயந்தரம் தான் எனக்கு நேரம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லது. என்ன மாதிரி ஆளாக இருந்தால் சாயந்தரம் உட்காந்து பண்ணுங்க. இல்லை ரொம்ப 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 நல்லவங்களா இருந்தீங்கன்னா நைட்டு தான் பண்ணணுமா, பண்ணுங்க. உங்களுக்கும் முருகனுக்கு நடுவில் யார் காலத்தை தீர்மானம் செய்ய முடியும்? மனசு தான் முக்கியம். உட்கார ரெடி ஆயிட்டீங்கன்னா, ஆனா அதே மாரி ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு நியதியோட பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஒண்ணுமே இல்ல. நான் சொன்ன இந்த மந்திரத்தையும், இந்த இதையும் எழுதி ஒரு பாக்கெட்ல வச்சுட்டு, ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவ அத மாத்திக்கிட்டே இருங்க. அதாவது பண்ண முடியும்னா அத பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த மந்திரம் உங்கள அறியாம உங்களுக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்கும். அது எப்ப அது 1,08 தடவ உருயேறுதோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான மாய விசை நிகழ ஆரம்பித்து விடும். அவ்வளவுதான். முறையா நீங்க பிரயோகமா பண்ணி உடனே அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த மாரி பண்ணுங்க. இல்ல எனக்கு நேரம்லாம் இல்ல. என்னால 1,08லாம் உட்காந்து போடுற அளவுக்கு எனக்கு அரளிப்பூ கிடைக்காது. விக்கிற விலைக்கு என்னால உட்கார முடியாது. அது எனக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ண வேணாம். இந்த மந்திரத்தை எழுதி வைத்துக்கொண்டு நான் காட்டின இந்த மாரியான ஒரு உங்களுடைய பேப்பர்ல எழுதி உங்களுடைய பாக்கெட்ல வச்சுட்டு, ஒவ்வொரு தடவையும் அத மாத்தணும்னா 15 நாளைக்கு ஒரு தடவ அந்த பேப்பர மாத்திருங்க. அத தூக்கி போடணுமா, இல்ல கிழிக்கணுமா, அது உங்களோட இஷ்டம். மேக்ஸிமம் கிழிக்க வேணாம். ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு போங்க. அது என்ன பண்ண போகுது? அதனால அது பேசாம இருந்துட்டு போகுது. எப்ப ஆரம்பிக்கலாம்? எப்ப வேணா ஆரம்பிக்கலாம். ஆனா ஆரம்பிக்கிற நாள் மட்டும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த ஓரை வரும். முடிஞ்சா காலைல 6 டூ 7, இல்ல மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள, இல்ல சாயந்தரம் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள. உங்களுக்கு என்ன முடியுமோ முடியும். ஒருவேளை நீங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாம இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்த பத்திலாம் கவலைப்பட வேணாம். அந்த 3 நாள் உங்களுக்கு வந்து விட்டுட்டு, நீங்க அதுக்கு அடுத்த நாள் சாமி ரூம்ல போய் நீங்க இந்த விஷயத்த பண்ணிக்கலாம். அதனால கன்டினியூட்டிலாம் கட் ஆவாது. முருகனுக்கு தெரியும். சரியா? அதனால நீங்க கவலைப்பட வேணாம். ஏதாவது ஒரு நாள் வெளியூருக்கு போற மாரி ஆயிடுச்சு, வெளிநாடு போற மாரி ஆயிடுச்சு, என்னால இது பண்ண முடியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மந்திரத்த அட்லீஸ்ட் நீங்க இருக்கிற இடத்துல உட்கார்ந்து நான் திரும்பவும் சொன்ன மாரி மந்திரம் உருவேக ஆரம்பித்து விட்டால் உங்கள அறியாம அது இயக்க ஆரம்பிச்சுரும். நீங்க சொல்லணும்னு நினைக்க வேணாம். அதுவே உள்ளுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சுரும். நம்ம நெறைய பார்த்துருக்கோம். மந்திரத்துக்கு மத்தியமா, பிராக்ஷிதா நெறைய பார்த்துருக்கோம். அந்த மாரி அதுவே ஆக ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் செய்யும்போது, சொல்லும்போது, அதுவும் நான் சொன்ன மாரி இந்த மாரி விஷயத்துல ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. நான் திரும்பி இன்னொரு தடவ சொல்றேன். ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மண்டை வெல்லம் சொல்லக்கூடிய வெல்லம், இல்ல உதிரி வெல்லம் கிடைச்சா அந்த நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை இல்லாட்டி இந்த கடலைன்னு சொல்லுவீங்க. உங்க ஊர் வழக்கம் என்னவோ அது. அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம சட்னிக்கு போடக்கூடிய கடலை. ஓகே. அத எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொரி வைத்துக் கொள்ளுங்கள். உதிரி மல்லிகை பூ கிடைத்தா அத கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழ ஒரு ஷட்கோணம் போடுங்க. அந்த 6 கோணத்திலயும் 6 அகல் விளக்க ஏற்றுங்கள். அந்த அகல் விளக்க நீங்க 1,08 எப்போ போடுறீங்களோ அது வரைக்கும் ஏத்தலாம். தப்பு இல்ல. அதனால அதுவரைக்கும் அந்த அகல் விளக்க நீங்க கன்டினியூவா ஏத்திட்டே வரலாம். அது தூக்கி போடணும்னு அவசியமே கிடையாது. தாராளமா பயன்படுத்தலாம். முதல் நாள் ஒரு 10 தான் சொல்ல முடியுதா? ஓகே. வெல் அண்ட் குட். சூப்பர். ஆனா அடுத்த நாள் அத 15ஆ மாத்துங்க. அடுத்த நாள் அத 20ஆ மாத்துங்க. அடுத்த நாள் அத 30ஆ மாத்துங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி எப்போ நீங்க 1,08 போட்டு முடிக்கிறீர்களோ, அந்த நிமிடத்திலிருந்து உங்கள பார்க்குற பார்வையே வேற மாரி ஆயிடும். உங்களுக்கே உங்கள புதுசா பார்ப்பீங்க. ஒரு மாரியான ஆனந்தம், ஒரு மாரியான சந்தோஷம், ஒரு மாரியான சிலாகிப்பு, சிந்தனையே அப்படியே ஒரு மாரி விரியும். உலகம் நம் வசப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இதெல்லாம் நடக்கும்.
இந்த வார்த்தைகளுக்கான அதிர்வுகள் அப்படிப்பட்டது. நீங்க இத பண்ணீங்கனாலே போதும். மோர் தென் எனஃப். இத பண்ணி முடிங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு உங்க பக்கத்துல கூட நெருங்க விடாமல் கண்டிப்பாக அந்த சுப்பிரமணியன் காத்தே தீருவார். வரக்கூடிய எபிசோட்லலாம் இன்னும் நெறைய இந்த மாரி குட்டி குட்டியா என்னுடைய வாழ்க்கையை நானே சரி செய்து கொள்வதற்கு என்ன மாரியான தாந்திரிக விஷயத்த ஃபாலோ பண்ணலான்றத பத்தி பார்ப்போம். நன்றி. வணக்கம்.